வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். பயணிகளின் நலன் கருதி தமிழகம் முழுவதும் சுமார் 34,000 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் தகவல். முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. வழக்கமாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் 12,552 சிறப்பு பேருந்துகள் 21,535 ஆக மொத்தம் 34,087 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையில் இருந்து 22,792 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். இளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. பேருந்து முனையம் கிளாம்பாக்கத்திலிருந்து புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, செங்கோட்டை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் மார்க்கமாக செல்கின்ற பேருந்துகளும், கிளாம்பாக்கம் மாநகர பேருந்து நிலைய முனையத்திலிருந்து வந்தவாசி, போலூர், திருவண்ணாமலை மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும் இயக்கப்படும். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டம் நிறைவு. கூட்டத்தில் TAPS ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தகவல். ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள கனவை கேட்டு அதனை செயல்படுத்தும் வகையில் உங்க கனவை சொல்லுங்க திட்டம். திருவள்ளூரில் வரும் 9ஆம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. செஞ்சதை நாங்கள் அவங்ககிட்ட சொல்ல போகிற ஒரு நிகழ்வாகத்தான் இது நடைபெறும். இது வருகின்ற 9ஆம் தேதி அன்று திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வர அங்க ஆரம்பிக்க இருக்கின்றார். அது சார்ந்து அந்தந்த மாவட்டத்தில் இது தொடரும். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு அதிரடி தீர்ப்பு. திருப்பரங்குன்றம் வழக்கில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் என அமைச்சர் ரகுபதி அறிவிப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பை ஏற்க முடியாது எனவும் திட்டவட்டம். அங்கே தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அதன் மீது தமிழ்நாடு அரசும் இந்த சமய அறநிலையத்துறையும் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என்ற தனி நீதிபதி GR சுவாமிநாதனின் உத்தரவு செல்லும். ஒவ்வொரு கார்த்திகையிலும் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும், பொதுமக்களை அனுமதிக்க கூடாது என உயர்நீதிமன்ற கிளை தீர்ப்பு. இல்லாத ஒன்றை நீதிமன்றம் ஏன் புகுத்த வேண்டும் என்பது தமிழக மக்களின் கேள்வி. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அளித்துள்ள தீர்ப்பு சட்டத்திற்கு முரணானது எனவும் அமைச்சர் ரகுபதி பேட்டி. எனவே இதுவரைக்கும் இல்லாத ஒரு பழக்கத்தை, இல்லாத ஒரு வழக்கத்தை இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மூலமாக உள்ளே நுழைப்பது என்பது இன்றைக்கு உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்திலேயே தூண் உள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை திட்டவட்டம். மலை உச்சியில் உள்ள தூண் தர்காவிற்கு சொந்தமானது என்ற வாதமும் தவறானது என ஆணை. தீபம் ஏற்றினால் பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்படும் என அரசு காரணம் காட்டுவது ஏற்கத்தக்கதல்ல என நீதிபதிகள் கருத்து. பொது அமைதிக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு தமிழக அரசே காரணம் எனவும் அதிரடி. சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் RN ரவியுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திடீர் சந்திப்பு. திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்கள் குறித்து மனு அளித்துள்ளதாக தகவல். திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ஊழல் நடந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க ஆளுநர் RN ரவியிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக பேட்டி. கொடுக்கப்பட்டதுல பட்டியல்ல சுமார் 4 லட்சம் கோடி இந்த 4.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்
பல்வேறு துறைகள் ஊழல் நடைபெற்றிருக்கிறது. அந்த ஊழல் நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இந்த புத்தகத்தில் முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். பத்து வருடம் நாட்டை ஆண்டு கொடுத்து குட்டிச்சுவராக்கிவிட்டு தற்போது குற்றம் சுமத்துவது வேடிக்கை போன்றது. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. மிகப்பெரிய வேடிக்கை ஒண்ணுமே கிடையாது. 10 வருஷம் நாட்டை ஆண்டு கெடுத்து குட்டிச்சுவராக்கி லஞ்ச லாவண்யத்தை தலைவிரித்து ஆடவிட்ட இன்றைக்கு பல்வேறு அமைச்சர்கள் மீது நாங்கள் இன்றைக்கு வழக்குகள் தொடர்ந்து இருக்கின்றோம். அவையெல்லாம் நிலுவையில் இருக்கின்றன. அதற்கெல்லாம் ஈடு கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி எங்கள் மீது குற்றம் சுமத்துவதை போன்ற வேடிக்கை. பொதுவெளியில் கூட்டணி அதிகார பகிர்வு பற்றி பேசுவது அவசியமற்ற ஒன்று. மாணிக்கம் தாக்கூர் கருத்து தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம். எங்களுக்கு என்ன தேவைன்னு அங்கதான் போய் சொல்லணும். நான் தங்க கிருஷ்ணானங்கிட்ட போய் சொல்ல முடியாது. அவரை எங்களுக்கு வாங்கி தர போறாரு. ஒரு 2 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கி தருவாரா? கேட்குற மாதிரி அதிகார பகிர்வு அவர் பெற்று தருவாரா? மீடியா முன்னாடி எதுக்கு பேசணும்? எதுக்கு அவசியம் இருக்கு? கண்டிப்பா உங்களை அழைச்சி என்ன ஃபைனல் அக்ரிமெண்ட் வருதோ, ஒப்பந்தம் வரமும் கூட காணும். பாமக, தேமுதிக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும். பீகார் மாடலை சுட்டிக்காட்டி அதிமுகவிடம் அமித்ஷா திட்டவட்டம். மடிக்கணினி திட்டத்தை தொடங்கி வைத்ததற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்த ராணிமேரி கல்லூரி மாணவிகள். நான் முதல்வன் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்தும் மாணவிகளிடம் கேட்டறிந்தார் முதலமைச்சர். தமிழ்நாட்டிற்கு 37 கோடியே 98 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக 61 அதிநவீன பேருந்துகள். சென்னை தீவுத்திடலில் சேவையினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் 3000 ரொக்கத்துடன் கூடிய பரிசு தொகுப்பு வரும் 8ஆம் தேதி சென்னை ஆலந்தூரில் தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். வெனிசுலா நாட்டு அதிபர் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம். சென்னை தரமணியில் உள்ள அமெரிக்கன் பள்ளியை முற்றுகையிட முயன்ற 50க்கும் மேற்பட்டோர் குண்டுகட்டாக கைது. செங்கல்பட்டு அருகே மூவண்ண உடையில் 3000 மாணவர்கள் அணிவகுத்து அசத்தல். வந்தே மாதரம் வாசகத்தை மனித வடிவமாக உருவாக்கி புதிய உலக சாதனை. செவ்வந்தி பூ விலை கடும் சரிவால் பூக்களை தரையில் வீசி நத்தம் விவசாயிகள் வேதனை. டிராக்டரை கொண்டு பூச்செடிகளை அழிக்கும் வீடியோ வைரல். தமிழ்நாட்டில் ஜனவரி 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். அரசு ஊழியர்கள் ஆக்குவோம் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான 313 நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கம். சென்னையில் 12வது நாளாக தொடரும் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம்.
சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தல். பனிரெண்டாம் நாள் போராட்டம். கிராமப்புற சுகாதார செவிலியர் பணி வழங்க கோரி சென்னையில் அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம் நடத்திய விவகாரம். கைது செய்யப்பட்ட 277 பேர் மீது சட்டவிரோதமாக கூடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. திருப்பரங்குன்றம் வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. டெல்லியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. Of Tamil Nadu in a division bench order today has given justice to the devotees of this very, very old and ancient temple atop the Thiruparangundram hills. சனாதன தர்மம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி தவறாக பேசி வருகிறார்கள். திமுக அரசு நீதித்துறையை அச்சுறுத்தி வருவதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. Chief Minister of Tamil Nadu, Mr. M.K. Stalin, his son, Mr. Udayanidhi, and other senior leaders of the DMK have consistently berated, derided, and attacked Sanatan Dharam. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி உடல்நலக்குறைவால் டெல்லியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதி. சோனியா நலமுடன் உள்ளார் எனவும் அவரது உடல்நிலையை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தகவல்.